ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஸ்டோரியோட நேம் ஒரு சிறிய வாத்து. ஒரு குளத்தில் ஒரு அம்மா வாத்தும் அதோட 3 குஞ்சு வாத்தும் நீந்திட்டு இருந்துச்சாம்மா. அதோட கடைசி குஞ்சு ரொம்ப சேட்டை பிடிச்சதாம்மா. அவங்க அம்மா சொல்கிறதெல்லாம் அது கேட்கவே செய்யாதாம்மா. தண்ணிக்குள்ளே பின்னாடி போகிறோமா நீச்சல் அடிக்குமாம்மா. அப்புறம் தண்ணிக்குள்ளே தலையை உள்ளே வச்சு நீச்சல் அடிக்குமாம்மா. அவங்க அம்மா வாத்து அதுக்கிட்ட, சீக்கிரமா வா, எங்கள் பின்னாடியே வா, ரொம்ப தூரமாக போகாத, அப்புறம் நீ தொலைஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் அது கேட்கவே செய்யாதாம்மா. அன்னைக்கு அவங்க அம்மா வாத்து குஞ்சுகளுக்கு தண்ணிக்குள்ளே எப்படி முங்குறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சான். ஆனால் அப்போவும் அந்த குஞ்சு வாத்து என்ன பண்ணுச்சா, ரொம்ப தூரத்தில் தான் நீந்திட்டு வந்துச்சாமா. அவங்க அம்மா சொன்னதை கேட்கவே இல்லை. குளத்துக்குள்ளே என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது அப்படின்னு முங்கி பார்த்துட்டு வந்துட்டு இருந்துச்சாமா. அவங்க அம்மா வாத்து திடீர்னு திரும்பி பார்க்கும்போது அந்த குஞ்சு வாத்து அங்கே இல்லை. அவங்க அம்மா அங்கே இங்கேன்னு எல்லா பக்கம் தேடினாங்களாம். அது கிடைக்காதங்காட்டி பயந்து அவங்க அப்பாவை கத்தி கூப்பிட்டாங்களாமா. அவங்க அப்பா வந்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த குஞ்சு வாத்து தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வந்துருச்சாமா. அப்போ அவங்க அப்பா அந்த குட்டி வாத்துக்கிட்ட, அம்மா கிட்ட சொல்லாமல் எதுக்கு தண்ணிக்குள்ளே போனேன் அப்படின்னு கேட்டாங்களாம்மா. உடனே அந்த குஞ்சு வாத்து, சின்ன சின்ன மீன் நிறையா ஓடிச்சுப்பா, அதை பிடிக்க தான் போனேன் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக சொல்லிச்சாம்மா. சின்ன மீன் ஓடுதுன்னு அதை நீ விரட்டக்கூடாது, அது ஓடுதுன்னா அதை சாப்பிட்றதுக்கு வேறு ஏதோ ஒரு பெரிய மிருகம் அதை விரட்டுதுன்னு அர்த்தம், அது உன்னையும் சாப்பிட்ரும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த குஞ்சு வாத்து, சரிப்பா நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு பாவமாக சொல்லிச்சாம்மா. ஆனால் இன்னொரு நாள் அந்த குஞ்சு வாத்து அம்மா கிட்ட சொல்லாமல் தண்ணிக்குள்ளே போனதை அந்த அம்மா வாத்து பார்த்துருச்சு. அப்புறம் அதே மாதிரி இன்னொரு நாளும் அந்த குஞ்சு வாத்து அம்மா கிட்ட சொல்லாமல் தண்ணிக்குள்ளே போயிருச்சாம்மா. அந்த குஞ்சு வாத்து வெளியே வந்து பார்த்தப்போ அவங்க அம்மா அப்புறம் மற்ற குஞ்சு வாத்து எதுவுமே காணாமாம்மா. அது பயந்து போய் அம்மா அண்ணா அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பிட்டுச்சாம்மா. ஆனால் யாருமே வரல. கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க அம்மா அப்பா அப்புறம் அந்த குஞ்சு வாத்தெல்லாம் கரையிலேருந்து குளத்துக்கு இறங்கி வந்தாங்களாம்மா. அதை பார்த்து அந்த குஞ்சு வாத்து ஓடி போய், என்னை விட்டுட்டு எங்கே போனீங்க, நான் பயந்துட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிச்சாம்மா. அதுக்கு அவங்க அம்மா வாத்து சொன்னாங்களாம்மா, அது மாதிரி தான் நீ காணாமல் போகும்போது எங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு கோபமாக சொன்னாங்களாம்மா. எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னாங்களாம்மா. அப்போ அந்த வார்த்தை சொல்லிச்சா, இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு, இனிமேல் நான் இப்படி இனி செய்ய மாட்டேன், நீங்கள் சொல்கிறபடி நான் கேட்டு நடப்பேன்னு சொல்லிச்சாம்மா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள்.